படத்துக்கு படம் வித்தியாசம் காட்டும் கிறிஸ்டோபர் நோலன் அடுத்து தான் இயக்கவிருக்கும் படத்தில் புதிய ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கிறார். அந்த தொழில்நுட்பம் குறித்து சினிமா ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஸ்பைடர்மேன் புகழ் டாம் ஹாலண்ட் மற்றும் மேட் டெமோனை வைத்து கிறிஸ்டோபர் நோலன் புதிய திரைப்படத்தை உருவாக்க உள்ளார். ஸ்பை த்ரில்லர் பாணியில் உருவாக உள்ளதாக கூறப்படும் இந்த படம் 2026ஆம் ஆண்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரையில் பயன்படுத்தாத ஐமேக்ஸின் புதிய தொழில்நுட்பத்தை இப்படத்தில் பயன்படுத்த உள்ளதாக ஐமேக்ஸ் நிறுவன CEO ரிச் கெல்ஃபான் கூறியுள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், ஒரு வருடத்திற்கு முன்பே நோலன் தங்களை சந்தித்து அவரது அடுத்த படத்தில் பயன்படுத்த புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என கூறியதாகவும் அதற்காக தங்கள் குழு சிறப்பாக வேலை செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். வழக்கமான சினிமாக்களை விட ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் படம் பதிவு செய்ய செலவு அதிகமாகும். கடந்த 2008ஆம் ஆண்டு த டார்க் நைட் படத்தில் ஐமேக்ஸ் 65mm கேமரா பயன்படுத்தினால் செலவு அதிகமாகும் என வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் மறுத்தது. ஆனால் நோலன் அந்த தொழில்நுட்ப கேமரா தான் வேண்டும் என கேட்டு வாங்கினார். இதையடுத்து அந்த படத்தின் ஒளிப்பதிவு பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. ரிவர்ஸ் டெக்னாலஜி கதையான டெனட் படத்தில் ஒரே ஆள் முன் செல்லும்படியாகவும் பின்வரும்படியாகவும் நடக்கும் சண்டை காட்சி பிரமிப்பூட்டும்படியாக இருக்கும். அதேபோல் ஓப்பன்ஹைமர் படத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் 70mm ஐமேக்ஸ் கேமராவை பயன்படுத்தினார். தன் திரைப்படங்களில் VFX மற்றும் CGI பயன்பாட்டினை குறைத்து பிராக்டிக்கல் EFX-ஐ பயன்படுத்தும் நோலன் வரப்போகும் தனது புதிய திரைப்படத்தில் எத்தகைய பிரமிப்பினை ஏற்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ராம் பிரசாத்.